நம்மள பல பேர் ட்ரீம்ஸ் வந்து ஏன் வருது அப்படின்றத ஆச்சரியமாகவும் அதிசயமாக பார்த்துருப்போம். ஸோ அது ஏன் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரீம்னா என்னென்னு சொல்கிறேன். ட்ரீம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட தாட்ஸ், இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தூங்கும் போது நம்மளோட மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ட்ரீம்னு சொல்லுவோம். இது ஏன் வருதுன்றதை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில தியரிலாம் சொல்கிறாங்க. அந்த தியரி ஒன்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெயின் வந்து நம்மளோட இந்த இமேஜஸ்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது. அதாவது எப்படின்னா தேவை உள்ளது, தேவை இல்லாததுன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது. அதாவது எப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அது வந்து டிலீட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரீம்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். அதாவது எப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு ரியலிஸ்டிக் வேர்ல்டில் அப்படின்னா ட்ரீமில் வந்து நிறைய வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அது இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல் லைஃப்பில் கிடைக்காது, ட்ரீம்ஸில் தான் அது வந்து கிடச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸில் தான் பெரும்பாலும் வந்து சொல்யூஷனை கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டம் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தூங்கும் போது நிறைய விஷயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தூங்கும் போது நம்ம பிரெயின் வந்து நிறைய வேலை செய்யும் முடிச்சிட்ருக்கிற சமயத்திலோட. ஸோ அப்படி வேலை செய்யும்போது நிறைய ஸ்டோரிஸ், க்ரியேஷன்ஸ், புது புது ஐடியாஸ் எல்லாம் உருவாகும். அதுக்காகவும் இந்த ட்ரீம்ஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் பேலன்ஸிங். அதாவது ஒரு நமக்கு வந்து எமோஷனல் நம்ம ஏதாவது வந்து இருந்தோம்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ட்ரீம் யூஸ்ஃபுல் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாகவோ டிப்ரெஸ்ஸாகவோ இருந்தோம்னா நம்ம மைண்டை வந்து காமாக வச்சுக்கிறதுக்காக அதுவே ஒரு ட்ரீம்ஸை உருவாக்கி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ரிலீவ் ஆகுறது அப்படின்றத அதுக்கு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் வந்து நைட் மேர். நம்ம யூஸ்வலாக வந்து நைட் மேர், அதாவது என்ன கெட்ட கனவுலாம் காண்றோம்ல, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஒரு ஆபத்து வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுன்றதை நம்ம ட்ரீம் வேர்ல்டில் அதை வந்து ப்ராக்டிக்கல் செக்ஷன் மாதிரி நமக்கு காட்டுதுங்க. ஸோ அதனால் வந்து இந்த நைட் மேர்ஸ்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொரு இந்த ட்ரீம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ட்ரீம் என்ன லூசிட் ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னென்னா சில பேருக்கு ட்ரீம் தான் நம்ம காண்றோன்றது தெரிஞ்சே காணுவாங்க. அது பேர் தாங்க ட்ரீம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்செப்ஷன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தில் வந்து ட்ரீமுக்குள்ளே போயிட்டு அவங்க ட்ரீமில் தான் இருக்காங்கன்றது அவங்க நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரீம்ஸ் பண்ணுறவங்க பேர் தான் லூசிட் ட்ரீம்ஸு. ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி, ஒரு ட்ரீமை வந்து கண்டினியூட்டி பண்ணுவாங்க. அதாவது வந்து எங்கே ட்ரீமை வந்து நேற்று விட்டாங்களோ அதுலேருந்து திருப்பி தொடர்ந்து போக முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரீம்ஸ் பண்ணுறவங்க நம்ம ஊரில் வந்து நம்ம நாட்டிலையும் சரி கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரீம் பண்ணும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி, புது புது வந்து நமக்கு விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until it's bye from JKR.